ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு நண்டு அவியல் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுக்கோங்க. நண்டு கழுவ தெரியலைன்னா இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதில் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் அதிகமாக போடும்போது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் போடுங்க. அப்புறமா இனிமேல் ஜீரகம் எடுத்துக்கலாம், தேவையான அளவு ஜீரகம். அப்புறமா பெப்பர் எடுத்துக்கலாம். பெப்பர் வந்து முழு பெப்பராக எடுத்துக்கணும். நல்ல மிளகு, காரத்துக்கு ஏற்றபடி நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நண்டு குவான்டிட்டி இருக்கோ அந்த மாதிரி ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்த பிறகு தேங்காய் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். ஏன்னா இந்த நண்டு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து தேங்காய் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இது வந்து எந்த மாதிரி அரைச்சிட்டு வரணும்னா, அவியலுக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்க நண்டில் இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கருவேப்பிலை போடும்போது நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக தான் கருவேப்பிலை போட்டு நம்ம வச்சுருக்கோம். பாருங்கள், இது வந்து எங்கள் அத்தையோட அத்தை காலத்தில் இந்த நண்டு இந்த மாதிரி அவியல் பண்ணி சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. எங்கள் அத்தை தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், ஓகேங்களா? செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு வரணும். அவியலுக்கு அரைக்கிற மாதிரி இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்து நம்ம வந்து அது கூட மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது நல்ல மசாலாலாம் நல்லா பிடிக்கும். அப்போ தான் இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சால்ட்டு நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சூடு பண்ண வச்சுருக்கோம். சூடான உடனே தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணோன்னே இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நல்லா விரசி வச்சுருக்கிற இந்த நண்டை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் தண்ணி ஊறி இருக்குது. இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, கம்மியாக இருந்துச்சுன்னா. இதிலே நிறைய தண்ணி ஊறி வந்துடும் நம்ம வேக வைக்கும்போது. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக போடலாம். 10 மினிட்ஸ் வேக விட்டோடனே இந்த மாதிரி தண்ணி நல்லா ஊறி வந்துடும். இப்போ நல்லா இந்த தண்ணி ட்ரை ஆகணும். ட்ரை ஆன உடனே நம்ம வந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் ட்ரை ஆகி எடுத்துக்கணும். கண்டிப்பாக இந்த நண்டு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.